வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் அவருடைய 2வது மாநாடு மதுரையில் திட்டமிடும் பொழுது அவர் திட்டமிட்ட தேதிக்கு அருகில் ஒரு நாள் வித்தியாசத்தில் விநாயகர் சதுர்த்தி என்ற பண்டிகை பெரும்பான்மையான இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை வருகிறது என்பது அவருக்கு எப்படி கவனத்தில் இல்லாமல் போனது? ஒருவேளை அவர் விநாயகர் சதுர்த்தி இதுவரை கொண்டாடாமல் இருந்திருக்கலாம். இன்று அவர் ஒரு அரசியல் தலைவர். சரி, அவருக்கு பல பணிகள் இருக்கிறது, இதெல்லாம் ஞாபகம் இருக்காது வைத்துக்கொள்வோம். அவருடைய காரியதரிசிகளாக செயல்படுபவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களாக அறியப்படுபவர்கள் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். என்னத்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்? தேர்தலை எப்படி வியூகம் அமைக்கணுன்றதுல அடிப்படையே இல்லையே இவங்ககிட்ட. ஒரு மாநாடு, அந்த மாநாடு நடக்கும் தேதியில் வேறு ஏதேனும் நிகழ்வுகள், பெரும் நிகழ்வுகள், ஒருவேளை அந்த நிகழ்வுகளால், அதாவது வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளால் நம் மாநாடு பாதிக்கப்படுமா, அல்லது நாம் மாநாடு நடத்துவதால் அந்த நிகழ்ச்சியில் எதுவும் பாதிக்க போருமா அந்த ஏரியாவில், அல்லது பொதுவாக அப்படிங்கிறத திட்டமிட வேண்டாமா? இணையதளத்திலும் வலைதளங்களிலும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிக்கிற ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமிலாம் இப்போ இந்த நிகழ்வுகளை நம்ம ஒரு நாள் கேப்பில் வைக்கிறோமே, இது எப்படி போய் சேரும் சமூக வலைதளங்களில்? எல்லோரும் ஒரு பண்டிகைக்கான இதில் இருப்பாங்களே. விநாயகர் சதுர்த்தி என்ன சாதாரண விழாவா? சென்சிட்டிவ்ங்கிறது வேறு, சென்சிட்டிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுங்கிறது வேறு. ஆனால் அது என்ன மிக சிறிய ஒரு கோயிலில் நடக்கிற, ஒரு ஊரில் நடக்கிற விழாவா? இந்தியா முழுக்க நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் ஒரு வாரம் நடக்கும். அத்தனை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பண்டிகையை நடிகர் விஜய் எளிதாக மறந்து மாநாடு திட்டமிட்டிருக்கிறார். அதனால்தான் இத்தனை குழப்பங்கள். அவர் மாநாடு நடக்கும்